ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ் ஆரோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம வந்து ரீசெண்டாக யூனிக்கான வண்டிகள் ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அப்படின்னு இருக்கும்போது ஸ்கூல் பஸ் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணோம் இல்லையா? டெம்போ ட்ராவலரோடைய T2 ஏசி வெர்ஷன் இப்போ ரீசெண்டாக ரிவ்யூ பண்ணோம். அதை தவிர நம்ம டெம்போ ட்ராவலர் நார்மல் வெர்ஷன்லாமும் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அது வேறு விஷயம். இப்போது ஸ்கூல் பஸ்லேயே நம்ம இன்றைக்கி வேறு மாதிரி ஒரு வண்டி ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போது நீங்கள் வந்து ஸ்கூல் பஸ் அப்படின்னாலே உங்களுக்கு மைண்டில் என்ன வருங்க? பெரிய மேசிவான பஸ். இப்போ ரீசெண்டாக டெம்போ ட்ராவலர் நம்ம ரிவ்யூ பண்ண மாதிரி மேசிவான பஸ்ஸு, பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வண்டிகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இம்பார்ட்டண்ட்டான மெயின் சிட்டியில் வந்து அதுக்கேற்ற ரோட்ஸ் இருக்குது, அதுக்கேற்ற ஏரியா இருக்குது. அப்படின்னா வந்து லாங் டிஸ்டன்ஸ் போகிற பஸ் எல்லாம் வந்து பெரிய சைஸாக தான் வாங்குறாங்க ஸ்கூல்ஸ். ஆனால் இப்போது ஸ்கூல்ஸ் வந்து இப்போது வேறு மாதிரி ஒரு ஏரியாவில் இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியா அல்லது சின்ன சின்ன ரோடுகள் இருக்கிற ஏரியா, மலைப்பிரதேசத்தில் இருக்குது, ஹில் ஏரியாவில் இருக்குது, அல்லது சிட்டி சென்டரில் ரொம்ப க்ரௌடடான ஏரியாவில் ஒரு ஸ்கூல் இருக்குது. அப்படின்னா அவங்க பெரிய பஸ் எல்லாம் பயன்படுத்த முடியாது இல்லையா? அவங்களுக்காக ஒரு வித்தியாசமான ஒரு வண்டி வந்து இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃபோர்ஸ் மோட்டர்ஸ் தான். ஸோ ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய டெம்போ ட்ராவலர் ஸ்கூல் பஸ்ஸுக்கு ஒரு சின்ன வெர்ஷன் மாதிரி ட்ராக்ஸை பேஸ் பண்ணி ஒரு ஸ்கூல் பஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க ஃபோர்ஸ் மோட்டர்ஸ். ஸோ ஃபோர்ஸோடைய ட்ராக்ஸு, க்ரூசர், இந்த வண்டிகள்லாம் நமக்கு எல்லாருமே நல்லாவே தெரியும். நம்ம ரோட்ஸ்லேயே பார்க்கலாம். நீங்கள் அதாவது 12, 13 ஏன் 14, 15 பேரே ஏற்றிட்டு போகிற அளவுக்கு அந்த வண்டி இருக்குது. வண்டி பார்த்திங்கன்னா மேசிவான வண்டி. ஸோ இந்த வண்டியை பேஸ் பண்ணி ஸ்கூல் வேன் விட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஐடியா வந்து அவங்க யோசித்தாங்க. இது ப்ராக்டிக்கலாக பார்த்திங்கன்னா எனக்கும் ஒரு நல்ல ஐடியாவாக தான் படுது. ஏன்னா பெரிய பஸ் போக முடியாத எங்களுக்கு இந்த வண்டி வந்து நல்லாவே செட் ஆகும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ராக்ஸ் ஸ்கூல் வேன் தான் இன்றைக்கி நம்ம ரிவ்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து வந்திருக்கேன். இன்றைக்கி இந்த ஃபோர்ஸ் ட்ராக்ஸோடைய ஸ்கூல் வேன் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த என் மகாலிங்கம் அண்ட் கோ ஃபோர்ஸ் மோட்டர் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய வண்டி வேணும், தேவை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன், கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு எங்களுடைய நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்போ நான் கேட்குறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா அவசியம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா இதே போல் வித்தியாசமான வண்டிகள் தவிர எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோடைய டீட்டெயில் ரிவ்யூஸுமே தமிழில் நீங்கள் நம்ம சேனலில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். உங்களோட சப்போர்ட் தான் இன்றைக்குமே எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக இருக்குது. அதனால் ப்ளீஸ் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ஃபோர்ஸ் ட்ராக்ஸ் ஸ்கூல் வேன் ரிவ்யூ பண்ணிடலாமா? எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய புத்தம்புது மினி பஸ்ன்னு சொல்லலாம், ஸ்கூல் வேன்னு சொல்லலாம். ஃபோர்ஸ் ட்ராக்ஸை பேஸ் பண்ண ஸ்கூல் வேன் அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸிங் என்ன அப்படின்னு முதல் கேள்வி வரும். ஸோ இந்த வண்டியோட எக்ஷோரூம் ப்ரைஸிங் வந்து பார்த்தீங்கன்னா 14,80,000 ரூபாய் வருதுங்க, 14,80,000. ஆனால் இந்த வண்டியோடைய மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? இந்த வண்டியோடைய சீட்டிங் கெப்பாசிட்டி 12+1 தான். ஸோ ஓகேவா, அந்த மாதிரி கணக்கில் தான் இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து லைஃப் டேக்ஸ் இல்லை. ஸோ இயர்லி டேக்ஸ் தான். அந்த விஷயம் பொறுத்தவரை நீங்கள் வந்து நல்லாவே சேமிக்கலாம். ஸோ ஆன் ரோடு வந்தாலுமே உங்களுக்கு வந்து ரொம்ப ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. மீதி வண்டிகளை விட இது வந்து அஃபோர்டபுளாக தான் இருக்க போகுது. அதுதான் வந்து ஃபோர்ஸோடைய கருத்தும் என்னுடைய கருத்தும். ஓகேவா? ஸோ இந்த வண்டியோடைய டைமென்ஷன்ஸை பற்றி ஃபஸ்ட்டு பேசுவோம். ஆக்சுவலாக வண்டி நல்ல பெரிய வண்டிங்க. ஸோ நம்ம ரோட்டில் பார்த்துருக்கோம் இல்லையா, க்ரூசர் ட்ராக்ஸு, அதே சேசி, அதே சிஎன்சி சேசி தான், அதே லென்த்தான வண்டி தான். ஸோ நீளம்னு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் வருது. அதாவது அடி கணக்கில் பார்த்தீங்கன்னா 16 அடி வருதுங்க. ஸோ நல்ல பெரிய நீளமான வண்டி தான். உள்ளே அதுக்கேற்ற சீட்டிங் கெப்பாசிட்டியும் இருக்குது. அது வந்து நீங்கள் கவனிக்கணும். அண்ட் அகலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 6 அடி அகலம் வருதுங்க. ஸோ அகலம் பொறுத்த வரையுமே நல்ல பெரிய ஒரு எஸ்யூவி டைப்பில் லுக்கு தான். இந்த லுக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஸோ ஒரு மெர்சிடிஸ் பென்ஸோட இன்ஸ்பயர்டான டிசைன், அதே மாதிரி மெர்சிடிஸ் பென்ஸ் ஜி வேகன் மாதிரியே அந்த பெரிய மேசிவான ஹெட்லைட்ஸ், உங்களுக்கு வந்து கிளியர் லென்ஸ் ஹாலஜன் ஹெட்லைட்ஸ். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மேட் ஃபினிஷ் கிரில் உங்களால் பார்க்க முடியும். பெருசாக ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய லோகோ நீங்கள் பார்க்கலாம். என்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இருக்கிறது அதே ரிலையபிளான ஃபோர்ஸ் ட்ராவலரோடைய அதே சேம் என்ஜின் தான். சிட்டி லைனுக்கும் இதே என்ஜின் தான். க்ரூசர், ட்ராக்ஸு, சிட்டி லைன், அர்பானியா எல்லா ஃபோர்ஸ் மோட்டர்ஸ்க்கும் ஒரே என்ஜின் தான். 2.6 லிட்டர் 4 சிலிண்டர் FM டெக், அதாவது காமன் ரெயில் டைரக்ட் இன்ஜெக்ஷன் என்ஜின் தான். ஆனால் அவங்க பேர் வச்சிருக்கிறது FM 2.6 CRDI. ஸோ 4 சிலிண்டர் என்ஜின் இது. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 90 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 250 நியூட்டன் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ். அதுவும் கியர் பாக்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேபிள் ஷிஃப்டிங் தான். அதனால் நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும். கிளச்சுமே வந்து கேபிள் டைப் கிளச் தான். அதனால் நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஓட்டி பார்க்கும்போது நமக்கு நல்லாவே தெரியும். சிட்டி லைன் ஏற்கனவே ஓட்டியிருக்கோம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வண்டியில் ஏசி இல்லை ஆப்வியஸ்லி. ஸோ
ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் நார்ம்ஸ், ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வேனுடைய நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த வண்டி வந்து கலரிங் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த எல்லோ அண்ட் ப்ரௌன் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த தமிழ்நாடுடைய நார்ம்ஸ் மட்டும் இல்லைங்க, இந்தியாவில் வந்து ஸ்கூல் பஸ் எல்லாத்துக்குமே வந்து எல்லோ தான் கொடுத்தாகணும் இல்லையா, அதனால் எல்லோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சென்ட்ரல் லைன் மட்டும் உங்களுக்கு ப்ரௌன் காம்பினேஷனில் வருது. அது வந்து காமனான விஷயம். அது மட்டும் இல்லாமல் நார்ம்ஸ் படி ஸ்கூல் பஸ்ஸு வேனுக்கெல்லாம் வந்து இந்த ரியர் விண்டோஸ்க்கெல்லாம் ரெயிலிங் இருக்கணும். அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராப்பரான சாலிடான ரெயிலிங். இது ஃபேக்ட்ரிலேருந்து வர்றது. ஸோ அதுவுமே நல்ல குவாலிட்டியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் உண்டு. இது எதனால் இது கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே இப்போ நீங்கள் ரோட்டில் பார்ப்பீங்க, ஸ்கூலுக்கு வர்ற வேன் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் வேனை வந்து எடுத்து அவங்க வந்து எல்லோ போர்டாக ரெஜிஸ்டர் பண்ணி அப்படின்னு தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ஸ்கூல்ஸில் வந்து அந்த மாதிரி ஆக்சுவலாக அலௌடு கிடையாதுங்க. அது வந்து நாட் அக்கார்டிங் டு நார்ம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அந்தளவுக்கு சேஃப்டியும் கிடையாது. இன்கேஸ் ஏதாவது ஒரு விபத்து ஆகுது அப்படின்னு இருக்கும்போது அது உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, ஸ்கூலோடைய ரெகுலேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கிடையாது. அது சில பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது நீங்கள் ஸ்கூலுக்கு ஒரு வேன் வாங்குறீங்க அப்படின்னு இருக்கும்போது அதுவும் நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக நார்ம்ஸ் படி எல்லோவாக வாங்கிட்டீங்க, இந்த ரெயிலிங்ஸோடலாம் வாங்கிட்டீங்க, கவர்மெண்ட்டோடைய நார்ம்ஸுக்கு கம்ப்ளைண்ட்டாக வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நாளை பின்ன ஏதாவது நெகட்டிவாக நடந்தாலுமே பெரிய ஆபத்து இருக்காது. நீங்கள் வந்து ப்ராப்பராகவே லீகலாகவே எல்லாமே ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இந்த மாதிரி எல்லோ கலர்டு ஸ்கூல் வேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இந்த மாதிரி வண்டி வாங்குறது பெட்டர்னு நானும் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? அடுத்தபடியாக இந்த வண்டியோடைய மீதி மெக்கானிக்கல் விஷயங்கள் அப்படின்னு பேசணும்னா, இது வந்து டிப்பிக்கலாக எல்லா ரகடான வெஹிக்கிள்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் இது அதே டைப் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் தான். பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன். தனியாக வந்து சிஎன்சி ஷாசி ஃப்ரேம் இருக்குது, அதுக்கு மேலே பாடி வச்சுருக்காங்க. ஸோ என்ன மாதிரி ரகடான ஏரியாஸு, ரகடான ரோடு, பேட் ரோடு எல்லாமே ஹேண்டில் பண்ணும் இந்த வண்டி, அந்த அளவுக்கு தான் வந்து சொல்லியிருக்காங்க. சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் டைப் வருது. ஸோ இங்கே உள்ள நீங்கள் பார்க்கலாம் இண்டிபெண்டன்ட் டைப் சஸ்பென்ஷன் அது இருக்குது. டயர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கோட 15 இன்ச் ரேடியல் டயர் வந்து கொடுக்குறாங்க. டியூப்லெஸ் ரேடியல் தான் இது. 215 75 R15 அதுதான் வந்து இந்த டயரோடைய சைஸ். ஸ்டீல் வீல் வந்து கொடுக்குறாங்க. பின்னாடியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே சேம் டயர் சைஸ் தான். பின்னாடி உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான். ஓகேவா? ஸோ பின்னாடி டயர் நீங்கள் பார்க்கலாம். ஆனால் ரியர் சஸ்பென்ஷன் உங்களுக்கு லீஃப் தான் வருது. ஸோ லீஃப் டைப் சஸ்பென்ஷன் உங்களுக்கு ஷாக் அப்சார்பரோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு டீசெண்டான கம்ஃபர்ட் இருக்குன்னு வைங்களேன். நிறைய குழந்தைங்க ஃபுல்லாக லோடு ஏற்றிட்டாங்கன்னா இந்த வண்டியோடைய சஸ்பென்ஷன் அப்படியே அமுங்கிடும். உங்களுக்கு பெட்டரான கம்ஃபர்ட் தரும், அதிகமாக லோடு தாங்கும் இந்த வண்டி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியை பொறுத்தவரை உங்களுக்கு ஏபிஎஸ் ப்ளஸ் எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனும் அவைலபிளாக இருக்குது. ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டமும் இருக்குது. ஸோ சேஃப்டியை பொறுத்தவரை ஆன் ரோடில் நல்லாவே இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுதுங்க. டீசல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ரைட் சைடில் இருக்குது. ஓகேவா? டீசல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த வண்டியை பொறுத்தவரை 64 லிட்டர் கிட்ட டீசல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது. ஆட் ப்ளூ ஊற்றியே ஆகணும். ஸோ டெஃபாயில் ஊற்றுறதுக்கு, அதாவது ஆட் ப்ளூ ஊற்றுறதுக்கு லெஃப்ட் சைடு இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு டேங்க்கு. டெஃபாயில் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 லிட்டர் வருது. ஆனால் இந்த 20 லிட்டர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எப்படியும் வந்து இது வந்து லோக்கலில் ஓடுற வண்டி தானே, அப்படின்னு இருக்கும்போது நிறையா நாளுக்கே வரும். நீங்கள் அடிக்கடி ஊற்ற அவசியம் இருக்காது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு 9000 10,000 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை டெஃபாயில் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும்னு நான் நினைக்கிறேங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து டிப்பிக்கலான அதே டிசைன் தான். கிளியர்லெஸ் டெயில் லேம்ப்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. கிளியர்லெஸ் டெயில் லேம்ப்ஸ், ஸ்டெப்னி ஸ்பேர் வீல் வந்து இதுவும் ஃபுல் சைஸ் தான். அது பின்னாடியே மவுண்ட் பண்ணியிருக்காங்க. வசதியாக இறக்கிறதுக்கும் ஏற்றுறதுக்கும் அது ஓகே. ட்ராக்ஸ் அதுதான் இந்த வண்டியோடைய பெயர். க்ரூசரும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து க்ரூசர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாடி ஸ்டிக்கரிங்கோட அது வந்து கமர்ஷியல் பர்பஸுக்கு, ஸ்கூல் பஸ்ஸுக்கு, ஸ்கூல் பர்பஸுக்கு வந்து அந்த வண்டியை வந்து நார்ம்ஸ் படி அதை வாங்கக்கூடாது. ஸோ ட்ராக்ஸை பேஸ் பண்ணி தான் இவங்க அந்த வண்டியை கொடுத்துருக்காங்க. ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது 4, அதுவும் உங்களால் பார்க்க முடியும். அண்ட் பின்னாடி ஏறுறவங்களுக்கும் இறங்குறதுக்குமே இங்கே வந்து ப்ராப்பரான ஃபுட் ஸ்டெப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியர் விண்ட்ஷீல்டு இந்த அளவுக்கு டீசெண்டான சைஸில் இருக்குது. தெளிவாக ஸ்கூல் வேனுடைய லேபிளோட, ஸ்கூல் வேனுடைய ஸ்டிக்கரோட நீட்டாக கொடுத்துருக்காங்க. இங்கே பின்னாடியும் நீங்கள் வந்து குழந்தைங்களை ஏற்றிக்கலாம். ஓகே, வண்டி இப்போ லாக்கில் இருக்குது. ஸோ நான் வந்து அன்லாக் பண்ணி காட்டுறேன். மற்றபடி வண்டியோடைய ஓவரால் லுக் நீங்கள் பார்க்கலாம். சைட்லேயுமே வந்து உங்களுக்கு இந்த ரன்னிங் போர்ட்ஸ் வந்து ஃபுல் அகலத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் 2 டோர்ஸ்லையும் உள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி உங்களுக்கு வந்து 191 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து கொடுக்குது. ஸோ எல்லா வகையான ரோட்ஸுக்குமே இந்த வண்டி வந்து தாராளமாக கேப்பபிளாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறாங்க. ஸோ அதுவும் வந்து ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. ஓகேவா? சூப்பர். இப்போ வாங்க கேபின் பார்ப்போமா? நெக்ஸ்ட் வாங்க இந்த ஃபோர்ஸ் ட்ராக்ஸ் ஸ்கூல் வேனோடைய கேபின் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சாவி உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ சாவின்னு பார்த்தீங்கன்னா நார்மலான ஃபோர்ஸ் மோட்டர்ஸோடைய கீ தான். ஒரு பைக் கீ மாதிரி சிம்பிளாக தான் இருக்குது. ரிமோட் லாக்கிங் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் எல்லாம் அந்த வண்டியில் இல்லை. ஸோ பேசிக்கான வண்டி தான். ஹேண்டில்ஸ்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே ஓல்டு டைப் ஹேண்டில்ஸ் தான். ஸோ
இன்னி வரைக்கும் குர்காலையுமே இதே மாதிரி டோர்ஸ் அண்ட் ஹேண்டில்ஸ் தான் வந்து கொடுக்குறாங்க. அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இந்த வண்டியோடைய கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால குழந்தைங்க உள்ளே ஏறும்போதும் இறங்கும்போதும் கொஞ்சம் கவனிச்சுக்கிறது நல்லது. அதுதான் என்னுடைய ஒரு கருத்தாக இருக்குது. இன்டீரியர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, டேஷ்போர்ட் நம்ம வந்து ஏற்கனவே க்ரூசர்லேயும் பார்க்க முடியும் அண்ட் குர்காலையுமே மோரர்லெஸ் இதே டிசைன் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் சீட்ஸ் வந்து இது கம்ப்ளீட்லி புதுசுங்க. அதாவது ஸ்கூல் பஸ்ஸோடைய நார்ம்ஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே வந்து மஞ்சள் கலர் சீட்ஸ் தான் கொடுக்கணும், அதுவும் ப்ளூ ஹைலைட்ஸோட தான் கொடுக்கணும், அந்த மாதிரி ஏதோ நார்ம்ஸ் இருக்குது போல். ஸோ அதனால் வந்து இந்த வண்டியுடைய சீட்ஸுமே வந்து அவங்க கலரை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரெக்ஸின் டைப் மெட்டீரியல் தான் இது. உங்களுக்கு வந்து எல்லோ அண்ட் ப்ளூ காம்பினேஷனில் கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, பட் பரவாயில்லைங்க. இது வந்து ஃபங்க்ஷனலாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரண்ட் சீட்ஸ் வந்து கம்ஃபர்டபுளாக டீசெண்டாக தான் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். 2 ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க 2 சீட்ஸுக்குமே. தட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். டிரைவர் சீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடிங் ஆப்ஷன் இருக்குது அட்ஜஸ்ட்மெண்ட்டை பொறுத்தவரை. கோ டிரைவர் சீட்டுக்குமே அதே மாதிரி ரிக்ளைன் அண்ட் ஸ்லைடிங் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குங்க. ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது ஆப்வியஸ்லி. ஸோ உள்ளே ஏறிட்டோம். இன்றைக்கி வெயில் பட்டை கிளப்புது. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வண்டியில் ஏசி ஆப்ஷன் இல்லை. ஸோ ஏசி இல்லாத வண்டிங்கிறதால நம்ம கொஞ்சம் பொறுத்திருந்து வீடியோ பண்ணுவோங்க. ஓகேவா? ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், ஸ்டியரிங் வீல் ஒரு பேசிக்கான நார்மல் ஸ்டியரிங் வீல் தான். இதில் உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே கிடையாது, ஃபிக்ஸட் பொசிஷன் தான். ஸோ அது ஒரு எந்த விதத்தில் அதிசயமும் கிடையாது. இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட்லி நார்மல் அனலாகான ஒரு டிஸ்பிளே அது மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உங்களுக்கு ஒரு எம்ஐடி மட்டும் இருக்குது டிஸ்பிளே பொறுத்தவரை டீட்டெயில்ஸ்க்காக. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கலாம். ப்ளூ பேக் லைட்டிங்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே நீங்கள் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வந்து ட்ரிப் மீட்டர் ஏபி அது மட்டும்தான் இருக்குது. வேறு ஒன்றும் எக்ஸ்ட்ராவாக ஒன்றும் கொடுக்கலைங்க. ஆப்ளோடைய டிஸ்பிளே இங்கே இருக்குது. டேங்க் டிஸ்பிளே லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. என்ஜின் டெம்பரேச்சர் கேஜ் இங்கே ரைட் சைடில் இருக்குது. அவ்வளவுதான். வெரி வெரி சிம்பிள். ஓகேவா? இந்த வண்டியில் உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் மாதிரி அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் எதுவுமே இல்லை. ஏசி வென்ட்ஸுக்கான ஒரு ப்ரொவிஷனுமே கூட கிடையாது. இந்த இடத்துல ஜஸ்ட்டு சும்மா டெக்கரேஷனாக வச்சுருக்காங்க. நீங்கள் ஆஃப்டர் மார்க்கெட்டில் மேபி வெளியே போய் நீங்கள் வந்து இந்த பேனலில் கட் அவுட் பண்ணி ஏசி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆடியோ சிஸ்டம் ஃபிட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல பிளாங்க் பேனல் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கட் அவுட் பண்ணிவிட்டு ஆடியோ சிஸ்டம் ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். டெஃப் ஆயிலுக்கான யூரியா டிஸ்பிளே இங்கே கொடுத்துருக்காங்க சென்டரில். ஸோ கோர்காலையும் இதே மாதிரி தான் இருந்தது, க்ரூசர்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது, ட்ராக்ஸ்லேயும் இதே மாதிரி தான். கீழே இங்கே பார்த்தீங்கன்னா ஹசார்ட் பட்டனுக்கு ஒரு சென்டர் பட்டன் ஒன்று இருக்குது. மீதி எல்லாமே டம்மி பட்டன்ஸ். ஒரே ஒரு பட்டன் இது வந்து டீசல் எமிஷன் ஃப்ளூயிட் அந்த ரீஜென்ரேஷனுக்காக மட்டும் இந்த ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து ஃபைன். 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று இங்கே கொடுத்துருக்காங்க. அதை தவிர வேறு அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் ஒன்றுமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்டோரேஜ் பாக்கெட் ஒன்று இருக்குது. ஃபோன் ஸ்டோர் பண்ணுறதுக்கு அது ஒன்று தான் இருக்குங்க. வேறு எங்கேயுமே ஃபோன் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்குலாம் பாக்கெட்லாம் எதுவுமே கொடுக்கல. ஒரே ஒரு பெரிய பாட்டில் ஹோல்டர் இங்கே சென்டரில் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். ஹேண்ட் பிரேக் லீவர் இதோ 5 ஸ்பீடு மேனுவல் கியர் பாக்ஸோடைய லீவர் இதுதான். ரொம்ப சிம்பிள். கிளட்ச் சர்ப்ரைசிங்லி ரொம்ப லைட்டாக இருக்குங்க. ஓகேவா? இங்கே நீங்கள் பார்க்கலாம், கிளட்ச் சர்ப்ரைசிங்லி ரொம்ப லைட்டாக இருக்குது. கேபிள் ஆப்ரேட்டட் கிளட்ச் அண்ட் கேபிள் ஆப்ரேட்டட் கியர் பாக்ஸ். ஸோ அதனால் ஸ்மூத்தாகவே இருக்கும் அப்படின்னு தான் வந்து அவங்களே சொல்கிறாங்க. ஓகேவா? தென் அதை தவிர இங்கே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ப் லெவலர் ஸ்க்ரோலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம்புடைய லெவல் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் பவர் விண்டோஸ் எல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ பேசிக்காக நார்மலான ஒரு டோர் பேட், ஆனால் டீசெண்டான ஓகேவான குவாலிட்டி பிளாஸ்டிக்ஸ் தான் இருக்குது. இந்த இடத்துல சின்னதாக ஒரு பாக்கெட் இருக்குது. நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் வண்டியோடைய பேப்பர்ஸ் வச்சுக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். மேனுவல் விண்டோஸுக்கு கிராங்க் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கைக்கு கொஞ்சம் வேலையாவது கொடுக்கணும்ல, அதுக்கு அது கொடுத்துருக்காங்க. லாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது, சிம்பிள். ஓகே, தென் கோ டிரைவர் சைடுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பெரிய மேசிவான ஸ்டோரேஜ் பின் ஒன்று இருக்குது. அந்த இடத்துல எது வேணாலும் வச்சுக்கலாம். ஃபோர்ஸ்னு ஒரு பெரிய லேபலிங் இங்கே கொடுத்துருக்காங்க. பிராண்டிங் எம்பாஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே க்ளவ் பாக்ஸ் 2 லெவல் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு லெவல், இங்கே ஒரு லெவல், பட் அதிகம் வைக்க முடியாது, டீசெண்டாக இருக்குது. ஓகே, அதே மாதிரி கோ டிரைவர் சைட் டோர் நீங்கள் பார்க்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா டே நைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட மேனுவல் ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த மிரரில் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப தூரம் தள்ளி இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் ரியர் விண்ட்ஷீல்டு. காரணம் இந்த வண்டியோடைய லென்த் அப்படி ரொம்ப தூரமாக இருக்குது ரியர் விண்ட்ஷீல்டு. அது மட்டும் இந்த வண்டியோடைய லென்த்தை ஞாபகப்படுத்தணும் உங்களுக்கு. சரி, தென் கோ டிரைவர் சைடில் நார்மலான சன்வைசர், டிரைவர் சைட்லேயுமே நார்மலான சன்வைசர் உண்டு. வேறு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் ஒன்றும் இல்லை. மேலே ஒரு கேபின் லைட்டிங் கொடுத்துருக்காங்க. டோர் செட்டிங் வேணாலும் நீங்கள் அதை வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் ஆல்வேஸ் ஆனாக வச்சுக்கலாம், ஆஃபும் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் இங்கே ஃப்ரண்ட்டில் ஃபீச்சர்ஸ். ஃப்ரண்ட் பேசஞ்சர்ஸ்க்கு மட்டும் 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ டிரைவருக்கும் கோ டிரைவருக்கும் மட்டும் சீட் பெல்ட்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே கிராப் ஹேண்டில்ஸும் இருக்குங்க. பிடிச்சிட்டு உள்ளே ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும் அல்லது ட்ராவல் பண்ணும்போதும் பிடிச்சிக்கிறதுக்குமே எல்லாருக்குமே கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் இல்லை, பின்னாடியும் இருக்குது, அதுவும் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, ஸோ இதுதான் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். இப்போது பேக் சீட்டுக்கு போய் பார்ப்போமா?
ஸோ இப்போ ஃப்ரண்ட் கேபினில் என்ன இருக்குங்கிறத பார்த்துட்டோம் இல்லையா. பேக் சீட் தான் வந்து ஆக்சுவலாக வந்து குழந்தைங்க ஏற்றுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். அதுதான் மெயின் ஃபோக்கஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரியர் விண்டோஸ் மட்டும் தான் இந்த மாதிரி ரெயிலிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக ஜென்ரலாகவே எல்லா கார்ஸ்லையும் வரக்கூடிய ஒரு ஃபீச்சர் டோரோடைய சைல்டு லாக். ரியர் சீட்ஸுக்கு மட்டும் இந்த வண்டிலையும் வந்து சைல்டு லாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த ஒரு சின்ன லீவர் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் லாக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா வெளியிலேருந்து மட்டும்தான் இந்த கதவை வந்து திறக்க முடியும். லாக் பண்ணிட்டீங்க, அதாவது டோர் மூடிடுச்சு அப்படின்னா உள்ளே இருக்கிற குழந்தைங்க வந்து இந்த டோரை வந்து திறக்க முடியாது. அந்த சைல்டு லாக் வந்து டீஆக்டிவேட் பண்ண முடியாது. ஸோ அது ஒரு விஷயம். ஓகேவா. உள்ளே ஏறுறதுக்கு கொஞ்சம் ஹைட்டு தான். அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ப்ராப்பராக கிராப் ஹேண்டில் வந்து கொடுத்துருக்காங்க, குழந்தைங்க எல்லாம் வந்து வசதியாக ஏறுறதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து குழந்தை இல்லை ஆப்வியஸ்லி. அப்படின்னு இருக்கும்போது டிரைவர் சீட் வந்து ஏன் ஹைட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன்னு இருக்கும்போது எனக்கு இங்கே ஓகேவாக இருக்குது ஸ்பேஸு. குழந்தைங்களுக்கு செம ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். அண்ட் ஸ்பேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேபின் வந்து நல்ல அகலங்க, செம்ம அகலம். அப்படின்னு இருக்கும்போது அடல்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 பேர் உட்காரலாம். ஆனால் குழந்தைங்கன்னு பார்க்கும்போது இந்த சீட்டில் மட்டுமே ஒரு 5 பேர் உட்காந்துக்கலாம். பிரச்சனையே இல்லை. 5 குழந்தைங்களை நீங்கள் இந்த சீட்டில் மட்டும் பேக் பண்ணி வச்சுக்கலாம். குழந்தைங்க தான் இங்கே உட்காருவாங்க அப்படிங்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு, ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் எதுவுமே கொடுக்கல. நார்மலான இந்த மஞ்சள் கலர் பெஞ்ச் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க பேக் சீட்டை பொறுத்தவரை. மேலும் அதனாலையும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்ஸும் இந்த ரியர் சீட்ஸுக்கு கிடையாது. ஸோ லோக்கல் ட்ரிப்பு தானே, அதுவும் வந்து பேக் சீட்டு தான் குழந்தைங்க உட்காடுறாங்க அப்படின்னு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த ரொம்ப எக்ஸ்ட்ரா சேஃப்டிலாம் பெருசாக அவசியம் இல்லை. ஆனால் தேவையான டீசெண்டான சேஃப்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்டான மெட்டீரியல் தான். ஸோ இன்கேஸ் போய் எங்கேயாவது போய் தலை முட்டுது அப்படின்னு இருக்கும்போது சாஃப்டாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா சீட் பேக் பாக்கெட்ஸ் இருக்குது. அது இப்போதைக்கு என்னால் உங்களுக்கு காட்ட முடியலை. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எலாஸ்டிக் டைப்பில் உங்களுக்கு வந்து பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து வச்சுருக்காங்க. பாட்டில்ஸ் வந்து வைக்கணும்னா அதுவும் வச்சுக்கலாம் வசதியாக. உள்ளேருந்து டோரை திறக்க முடியாது. இப்போ நான் சைல்ட் லாக் எங்கேஜ் பண்ணுறேன் பாருங்கள். எங்கேஜ் பண்ணிட்டேன், மூடிட்டேன். இப்போது என்ன பண்ணாலும் என்னால் திறக்க முடியாது. லாக்கு, இந்த லாக் அன்லாக்கெல்லாம் என்ன பண்ணாலுமே என்னால் டோர் திறக்க முடியாது. ஸோ வெளியிலேருந்து மட்டும்தான் டோரை திறக்க முடியும். இந்த சைல்ட் லாக் வந்து பயன்படுத்துறது ரொம்பவே அவசியம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். டேஷ்போர்டுன்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. இங்கே செகண்ட் ரோல் இருந்து பார்க்கும்போது ஒரு டீசெண்டான இன்டீரியர், தேவையான பேசிக்கான விஷயங்கள் மட்டும்தான் இந்த வண்டியில் இருக்குது. உங்களுக்கு ஏபிஎஸ் வித் இபிடி இருக்குது சேஃப்டியை பொறுத்தவரை. அண்டு என்ஜின் இமோபிளைசர் மாதிரி ஃபீச்சர்ஸ் இருக்குமாங்கிறது எனக்கு வந்து எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் ஏர் பேக்ஸ் கண்டிப்பாக இல்லை, இஎஸ்பி ட்ராக்ஷன் கண்ட்ரோல்லாம் கண்டிப்பாக இல்லை. 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க, பேக் சீட்லலாம் தேவை இல்லை அப்படின்னு தான் வந்து வச்சுருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இருக்குது, அது போதுங்க. ஓகே, கரெக்டு தான். நீங்கள் இன்னொரு ஒரு கேள்வி கேட்கலாம். அதாவது இப்போ தான் ரீசெண்டாக வந்து ட்ராவலருடைய ஸ்கூல் பஸ் ரிவ்யூ எடுத்தோம் இல்லையா, அதில் இந்த FAPS ஃபயர் அலர்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம், ஃபயர் டிப்ரெஷன் சிஸ்டம், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொடுத்தாங்க. ஏன் இந்த வண்டியும் ஸ்கூல் வண்டி தானே, இதில் ஏன் இல்லை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கான ஒரு வேலிடான ரீசன் இருக்குங்க. அதாவது நார்மலாக வந்து ஸ்கூல் பஸ் அப்படிங்கிற கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13+D, அதாவது 13 சீட்டுக்கு மேலே இருக்கும்போது மட்டும்தான் அந்த ஃபயர் டிப்ரெஷன் சிஸ்டம், ஃபயர் அலர்ட் அண்ட் ப்ரிவென்ஷன் சிஸ்டம் எல்லாம் வந்து கொடுக்கணும். அந்த மாதிரி ஏதோ நார்ம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 12 சீட்டு தானே, அதனால் இதுக்கு அவசியம் இல்லை. அதனால தான் வந்து அப்படியே விட்டுட்டாங்க. மேலும் இது வந்து ரொம்ப லாங் ட்ரிப் எல்லாம் போகிறது இல்லை இந்த வண்டி. ஸோ அதனால் இது ஃபைன் அப்படின்னு தான் சொல்லிட்டு அந்த சிஸ்டம்லாம் அந்த வண்டிக்கு கொடுக்கல. இட் இஸ் பர்ஃபெக்ட்லி ஓகே அப்படின்னு நான் நினைக்கிறேங்க. ஆனால் இங்கே ரியர் சீட்டை பொறுத்தவரை ஒரே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர் இருக்குங்க. அது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு தெரியல. குழந்தைங்க வந்து எப்படியும் வந்து ஃபோன்லாம் எடுத்துகிட்டு போகிறது இல்லை. மேபி டீச்சர்ஸ் போனாங்கன்னா அவங்களுக்கு சார்ஜிங்க்கு இது வசதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் பேக் சீட்டுக்கும் ஒன்று இருக்குது. அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ நம்ம இப்போ அடுத்து வாங்க பேக் ஏரியா, அதாவது 3rd ரோன்னு சொல்ல முடியாது, பின்னாடி ஜம்ப் சீட்ஸ் இருக்குது, அந்த ஏரியா போய் பார்ப்போம். ஏன்னா அங்கே தான் மேக்ஸிமம் குழந்தைங்களை ஏற்ற முடியும். இப்போது பேக் ஏரியா, அதாவது இந்த ஏரியாவில் தான் வந்து மேக்ஸிமம் குழந்தைங்களை வந்து ஏற்ற முடியும். ஸோ இங்கே எப்படி இருக்குங்க பார்ப்போம். டோர் எப்பவும் போல் ஒரு MEV மாதிரி அப்படியே சைடில் தான் திறக்குது. அண்ட் உள்ளே ஏறுறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் பர்டிகுலர் ரொம்ப ஹைட்டாக இருக்குது. ஒரு ஸ்டெப்பு வந்து வச்சுருக்காங்க, ஆனால் அதுவுமே கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்கள பெட்டர் நீங்கள் இதில் ஏற்றி தூக்கி விடுறது பெட்டர் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால அடிப்படை வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டோர் வந்து இங்கேயும் குழந்தைங்க உட்காருவாங்க. ஆனால் இந்த டோரில் உங்களுக்கு சைல்ட் லாக் சிஸ்டம் எதுவும் கொடுக்கல, சைல்ட் லாக்ஸ் மாதிரி எதுவுமே கொடுக்கல, நார்மல் லாக்ஸ் மட்டும்தான். அண்ட் இந்த இடத்துல உள்ளேருந்து திறக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று இருக்குது, தனியாக லாக் ஒன்று இருக்குது. சைல்ட் லாக் இல்லாதது ஒரு குறை இந்த ஏரியாவை பொறுத்தவரை. ஸோ இப்போ உள்ளே ஏறுவோம் வாங்க. உள்ளே ஏறுறதுக்கு வசதியாக இங்கேயுமே வந்து 2 சைட்லேயுமே ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க, அதுவும் பார்க்க முடியும். ஓகே, ஸோ உள்ளே போனேன்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எவ்வளோ பெரிய ஸ்பேஸுன்னு. இந்த இடம் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸிலி ஒரு 5 அடி வருங்க. அவ்வளோ ஒரு மேசிவான ஸ்பேஸ். இப்போ நான்
என் ஹைட்டுக்கு ஒரு ஆள் வந்து இந்த இடத்துல கால் மேலே கால் போட்டு இந்த கால் நீட்டியே உட்காரலாம், அந்தளவுக்கு ஒரு லென்த் இருக்குது. ஸோ இங்கே மட்டுமே எனக்கு தெரிஞ்சு ஒரு சைடு சீட்டில் 6 குழந்தைங்க உட்காரலாம், அந்த சைட்லேயும் ஒரு 6 குழந்தைங்க உட்காரலாம். ஸோ 6 + 6 12 குழந்தைங்க உட்காரலாம். அது தவிர முன்னாடி இந்த இடத்துல ஒரு 5 அண்ட் ஃப்ரண்ட் சீட்டில் ஒரு குழந்தை, அந்த மாதிரி உட்காந்தாங்கன்னா பேக் சூப்பராக இருக்கும். என்னென்னா ஏசி இல்லை, அது ஒன்று தான் வருத்தம். ஆனால் அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு விண்டோஸை நீங்கள் வந்து ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகேவா, இந்த சைடு விண்டோஸ் இது ஸ்லைடிங் ஓப்பனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏர் ஃப்ளோக்கு இந்த சைடு விண்டோஸை நீங்கள் வந்து திறந்து விட்டுக்கலாம். அது வந்து பர்ஃபெக்ட்லி ஓகே. அண்ட் குழந்தைங்க பிடிச்சிக்கிறதுக்கு கிரிப்புக்கு இந்த இடத்துல மேலே ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ரெயிலிங் பீமு. ஸோ அதுவும் வந்து வசதியாக இருக்கும்னு சொல்ல முடியும். ஓகேவா, இந்த இடத்துல ஒரு லைட்டிங் இருக்குது தனியாக, எல்லோ கேபின் லைட்டிங். ஸோ அதுவும் வந்து பர்ஃபெக்ட்லி ஓகே. அப்படி இன்கேஸ் உங்களுக்கு வந்து குழந்தைங்க இல்லை, இந்த வண்டியை நீங்கள் மல்டி பர்பஸாக கூட உண்மையாக பயன்படுத்திக்கலாம். இப்போது ஸ்கூல் ட்ராவல் இல்லை, ஆனால் ஸ்கூல் டே, ஸ்போர்ட்ஸ் டே, ஆனுவல் டே, அந்த மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே விஷயங்கள், அதாவது ப்ராப்பர்ட்டிஸு, பெரிய பெரிய விஷயங்கள், பெரிய பெரிய ஐட்டம்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணணும், ஆளுங்க கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்னா இந்த சீட்ஸ் நீங்கள் அப்படியே மடக்கி போட்டுக்கலாம். மடக்கி போடுறது மிக மிக ஈஸி. ஸோ இப்படி தூக்கி விட்டு இந்த பீமை உள்ளே தள்ளி விட்டிங்கன்னா இங்கே இடத்துல இந்த ஸ்ட்ராப் ஒன்று இருக்குது. இந்த ஸ்ட்ராப்பை இந்த சின்ன லாக்கில் நீங்கள் லாக் பண்ணி விட்டிங்கன்னு வைங்களேன், அது அப்படியே ஹோல்ட் ஆகிடும். இந்த இடத்துல எந்த அளவுக்கு சாமான் உங்களால் ஏற்ற முடியுமோ தாராளமாக ஏற்றிக்கலாம். அதே மாதிரி தான் இந்த பக்கமும். ஓகே, உள்ளே தள்ளி விட்டுட்டு வெரி ஈஸி டு லாக், அவ்வளோதான். இப்போது என்னால் இந்த இடத்துல செம ஃப்ரீயாக வந்து எல்லாத்தையுமே லோடு ஏற்ற முடியும். நிறையா ஏற்றலாம், 1 டன் வரைக்கும் இந்த இடத்துல நீங்கள் லோடு ஏற்றலாம் அப்படின்னு ஒரு கெப்பாசிட்டியும் இருக்குது. இந்த 1 டன்னை தாண்டி முன்னாடி 5 பேரும் கூட உட்காரலாம். அடல்ட்ஸ் போனீங்கன்னா 5 பேர் உட்கார முடியும், அவ்வளோ கெப்பாசிட்டி இருக்குது இந்த வண்டியில். செம ஸ்பேஷியஸான வண்டி, எல்லா பர்பஸஸ்க்குமே இந்த வண்டி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ நல்லா தான் இருக்குது. இதை தவிர இந்த வண்டியில் அத்தியாவசியமான விஷயங்கள் ஜாக்கு டூல் கிட்லாம் இருக்கு இல்லையா, அது எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அது இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஏதாவது செகண்ட் ரோக்கு பின்னாடி இந்த இடத்துல ஜாக் கொடுத்துருக்காங்க அண்ட் ஜாக்கோடைய ராட் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டூல்ஸ் எல்லாம் எல்லாமே இருக்குது, அதெல்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது வந்து பர்ஃபெக்ட்லி ஃபைன். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா 2 எலாஸ்டிக் டைப் பாட்டில் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இங்கே உட்கார்றவங்களுக்கு வசதியாக. அண்ட் இங்கேருந்து நீங்கள் பார்க்கலாம், எங்கேயோ ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்குல்ல டிரைவருடைய சீட்டு. ஆமாம், ஸோ கொஞ்சம் சத்தமாக தான் பேசுகிற மாதிரி இருக்கும் அப்படி இன்கேஸ் டிரைவருக்கு நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதாக இருந்தால். ஓகே, இங்கே சைடு விண்டோஸ் நீங்கள் பார்க்கலாம், ஸ்லைடிங் டைப் விண்டோஸ் தான். ரெயிலிங் கொடுத்துருக்கிறது ஒரு சேஃப்டி பர்பஸுக்கு கொடுத்துருக்காங்க குழந்தைங்களுக்காக. ஸோ பர்ஃபெக்ட்லி ஓகே. ரைட், என்னென்னா இங்கே ரியர் டோருக்கு மட்டும் சைல்ட் லாக் கொடுக்கல, அது ஒன்று தான் வந்து ஒரு சின்ன ஒரு மைனஸாக இருக்குது. ஆனால் ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது, நோ இஷ்யூஸ், ஃபைன், சூப்பர். இப்போது வாங்க இந்த வண்டி ரோட்டில் இறக்கி பார்ப்போமா ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கூல் வேன், ட்ராக்ஸோடைய ஸ்கூல் வேன், ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டோம். ஸோ அதுக்கு ஒரு லெவல் கீழே ஒரு வண்டி இருக்கு இல்லையா, ஸ்கூல் வேன் கேட்டகரியும் ஓட்டுவோன்னு சொல்லிட்டு ட்ராக்ஸ் ஓட்டலான்னு வந்திருக்கேன். ஸோ சிட்டி லைன் ஓட்டியிருக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோரல்லஸ் அதே மாதிரி தான் இருக்க போகுது. என்னென்னா ஏசி இல்லை, அதனால் கொஞ்சம் வெந்து தணிந்தது காடு மாதிரி தான் ஓட்டிகிட்ருக்கணும். எனிவே பரவாயில்ல, வாங்க. இந்த என்ஜினை பற்றி நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். நல்ல ரிலையபிளான என்ஜின். ட்ராவலரு, ட்ராக்ஸு, சிட்டி லைன், க்ரூசர் எல்லா வண்டிகளுக்கும் இந்த என்ஜின் தான் ஓடிட்டுருக்கு. சர்வீஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஜினை பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ், 6 மாதத்துக்கு ஒரு தடவை தான் இந்த என்ஜின் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும். அது ரொம்பவே வசதியான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ஃபைன். அண்ட் வாரண்டின்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு 3 லட்சம் கிலோமீட்டருக்கு உங்களுக்கு வாரண்டி தர்றாங்க ஃபோர்ஸ் மோட்டர்ஸ். ஸோ அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. ஓகே, ஆஹா, டிப்பிக்கல் அந்த பழைய டைப் டீசல் இன்ஜினுடைய அந்த ஒரு கிளாட்ரி நாய்ஸ் மாதிரி எதமாக இருக்குது. சரி, என்ன வண்டியாக இருந்தாலும் அவசியம் சீட் பெல்ட் போடுறது மிக மிக அவசியம். ஸோ தயவுசெய்து எந்த வண்டியாக இருந்தாலும் சீட் பெல்ட் போட்டுட்டு பயணிங்க. இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் தான் சீட் பெல்ட் இருக்குது. ஸோ இந்த வண்டியில் ஃப்ரண்ட்டில் இருக்கவங்களா தயவுசெய்து சீட் பெல்ட் போட்டு பயணிக்கிறதுனால டிரைவர் அவசியம் சீட் பெல்ட் போடுறது மிக மிக அவசியம். ஓகே, கிளச்சிலேருந்து கால் மட்டும் எடுக்கிறேன். 90 ஹார்ஸ் பவர் தான், ஆனால் 250 Nm டார்க்கு. ஓகேவா இருக்குங்க. ஒரு இவ்வளோ பெரிய வண்டிக்கு லைக் இப்போதைக்கு வெயிட் இல்லை, 2 பேர் தான் இருக்கும் வண்டியில். அப்படின்னு இருக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஓ வா, ஸ்டீரிங் வந்து ரொம்பவே லைட்டாக இருக்குது. கிளச்சும் செம ஃப்ரீயாக இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, கேபிள் டைப் கிளச் அண்ட் கேபிள் டைப் கியர் பாக்ஸ். அது வந்து உண்மையாகவே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறது இந்த வண்டி ஓட்டும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 90 ஹார்ஸ் பவர், எனக்கு என்னமோ 90 ஹார்ஸ் பவர் இது ஃபைன் தான் நினைக்கிறேங்க. இவ்வளோ பெரிய வண்டிக்கு இது வந்து ரொம்ப அண்டர் பவர்டாக இருக்கும்னு நான் நினச்சேன். அந்த மாதிரி ஒன்றும் தெரியல. ஆனால் 250 Nm டார்க் இருக்குது. ஸோ அந்த டார்க் வந்து இழுத்துட்டு போயிடும்னு நினைக்கிறேன். ஓகே, லாரி இப்போ செகண்ட் கியர்லேருந்தே ஃபுல்லாகுதான்னு பார்ப்போமா.
ஓகே, நான் ஹாஃப் கிளச் அப்படியே ஸ்லோவாக கொடுக்குறேன், ஆக்சிலேட்டர் கொடுக்கவே இல்லை, டக்கு அப்படியே செகண்ட் கியரில் எடுத்துகிட்டு போயிடுது. சூப்பராக இருக்குங்க, ஈஸியாக இருக்குது ஓட்டுறதுக்கு. புல்லிங் பரவாயில்ல, ஆனால் தேர்ட் கியரில் புல்லிங் டீசெண்டாக இருக்குது. ஆனால் இந்த வண்டியை பொறுத்தவரை இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம், ஸ்கூல் பஸ்ஸு, ஸ்கூல் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே வந்து 60 km/h தான் ஸ்பீட் லிமிட்டு. ஸோ இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 60 km ஸ்பீடுக்கு மேலே ஓட்ட முடியாது, 60 தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ வாங்க 60 எப்படி தொடுதுன்னு பார்ப்போம். ஒரு வளைவில் நீங்கள் கொஞ்சம் வேகமாக எடுத்திங்கன்னா பாடி ரோல் நல்லாவே தெரியுதுங்க, ஏன்னா பின்னாடி லீஃப் தான் இல்லையா. ஸோ இந்த வண்டி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு ஸ்போர்ட்டியான ஒரு ஐடியாவில் அப்படியே வளைச்சி அப்படி திருப்பிட்டுலாம் ஓடக்கூடாது. வண்டி வெயிட் அதிகம், கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். ஸோ கேர்ஃபுல்லாக ஓடுங்க ப்ளீஸ். 60 தொட்டுட்டேன், அதுக்கு மேலே நான் போக மாட்டேனே அப்படிங்குது. லாரியே 60 போகுதுங்க. பட் ஓடுறதுக்கு ரொம்ப சுலபமாக தான் இருக்குது, ஒன்றுமே இல்லை. இங்கே பாருங்கள், ஸ்டியரிங் செம்ம ஃப்ரீயாக இருக்குது, கிளச்சு செம்ம ஃப்ரீயாக இருக்குது. ஆனால் நீங்கள் லைட்டாக ஒரு சின்ன ஒரு திருப்பினா கூட பின்னாடி இருக்கிற பாடி வந்து ரோல் நல்லாவே ஆகுது. பின்னாடி பாடி ரோல் வந்து நல்லாவே தெளிவாகவே தெரியுது. ஸோ ரொம்ப வளன்னு வளைச்சி திருப்பியெல்லாம் ஓட்டினீங்கன்னு வைங்களேன், பின்னாடி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் தலை சுத்தம், வயிற்று பெறட்டும், அப்புறம் வேறு ஏதாவது விபரீதமாக ஆயிரும். அதனால் இந்த வண்டியை நீங்கள் பொறுமையாக ஓட்டுறதே பெட்டர் அண்ட் பெஸ்ட்டு. உங்கள் வண்டியோட நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். ஆனால் குழந்தைங்க தானே, அது அந்தளவுக்கு வெயிட்டாக இருக்காது. ஃபுல்லாக நீங்கள் பேக் பண்ணாலுமே ஓரளவுக்கு தான் வெயிட் இருக்கும் போது பெருசாக ஒரு பெரிய பவர் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்க போகிறதில்ல. ஓட்டுறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். என்னால் 40ல் 4வது கியரில் கம்ஃபர்டபுளாக போயிட்டுருக்க முடியுது சிட்டிக்கு உள்ளே ஓட்டும்போது. கிளச்சு ஃப்ரீயாக இருக்குது அண்டு கியர் பாக்ஸும் லைட்டாக இருக்கும்போது ஊருக்குள்ளே ஓட்டுறதுக்குமே பெரிய சிரமம் தெரியாது. ஆனால் என்னென்னா, இவ்வளோ பெரிய வண்டியாக இருக்கும்போது நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். திருப்பும்போது, டைட்டான ஏரியாஸில் திருப்பும்போது, கொஞ்சம் சந்தில் எல்லாம் ஓட்டுறீங்க, சின்ன தெருவில் சந்தில் எல்லாம் ஓட்டுறீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். ஏன்னா இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டருங்க லென்த்து. ஆக்சுவலாக விசிபிலிட்டி சூப்பர், ஏன்னா நாலாபுறமும் பெரிய அகலமான விண்டோஸ் தான் இருக்குது. போமா, ஆக்சலரேஷன் இட் டேக்ஸ் ஏஜஸ், பட் பரவாயில்ல, ஸ்கூல் பஸ்ஸுக்கு இது ஃபைன். ஆனால் கம்ஃபர்டபுளாக இருக்குங்க, டிரைவருக்கு பர்டிகுலர்லி ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன் தான் சொன்னாங்க. ஸோ அது ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயமா இருக்குது. நான் லீஃப் தான் இருக்குன்னு நினச்சேன், பின்னாடி தான் லீஃபு, ஃப்ரண்ட்டில் இண்டிபெண்டன்ட் சஸ்பென்ஷன். பிரேக்ஸ் ஓகே, ஆனால் ஏபிஎஸும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எப்போ தேவையோ ஏபிஎஸும் உங்களை காப்பாற்றும். நான் சொன்ன மாதிரி இது வந்து லென்த்தான வண்டி. ஸோ லெஃப்ட்டில் ஓவர்டேக் பண்ணுறவங்கலாம் தயவு செய்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது பெட்டர். இந்த மாதிரி திருப்புறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குது. ஒரு விரலே ஒரு கையிலே திருப்ப முடியுது பாருங்க என்னால். ஒரு பள்ளம் விட்டு பார்ப்போமா. டிப்பிக்கலான அந்த ஒரு பாடி ஓன் ஃப்ரேம் இந்த டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான். பின்னாடி லீஃப் இருக்கிறதுனால லைட்டாக ஜட்ரிங் இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட்டில் எனக்கு அவ்வளோவா ஒன்றும் தெரியல. என்ன ஹார்ன்னா ஒரு டிவிஎஸ் 50யோட ஹார்ன் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்க, கீங்குது ஹார்னு. என்னங்க ஹார்ன் இது? ஸ்கூட்டி கூட இதை விட பெருசாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஹார்னு. வேகனார் வந்துட்டாப்ல. ஆனால் எல்லாமே தெளிவாக தெரியுதுங்க. நல்ல பெரிய விண்டோஸ் இருக்குது, வியூ ஆஃப் சைட் நல்லா இருக்குது, பானட்டோடைய எட்ஜு முதற்கொண்டு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கரெக்டாக எங்கே கொண்டு போய் நிறுத்தணுமோ அங்கே என்னால் நிறுத்த முடியுது. ஸ்பீட் பிரேக்கர் செகண்ட் கியரில் ஹேண்டில் பண்ண முடியுது. அருமையாக இருக்குது. ஸோ இந்த வண்டியோடைய மைலேஜ் எந்த அளவுக்கு, அதுதான் வந்து ஃபைனலான விஷயம். மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக சிட்டி கண்டிஷனில் ஒரு ஆவரேஜாக மிக்சட் கண்டிஷன்ஸில் ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து ஒரு 14 வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 13, 14 அதுதான் வந்து மேக்ஸிமம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஹைவேஸில் ஃப்ரீயான ஏரியா, ரூரல் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. டஃப்பான டைட்டான செம்ம கன்ஜஸ்டடான சிட்டி டிராஃபிக்கில் ஓட்டுறீங்கன்னா ஒரு 11, 12 அந்த ரேஞ்சில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஒரு 13, 14 அப்படின்னு எடுத்துக்கலாம். அதான் உண்மையான விஷயமா இருக்குது. ஸோ இது நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா மீதி பெட்ரோல் வேன்ஸ் எல்லாம் இருக்குது. உதாரணத்துக்கு மாருதி ஈகோ மாதிரி வேன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து ஓட்டுறீங்க அப்படின்னா வந்து அதுவுமே பெட்ரோல்லேயே உங்களுக்கு 14, 15 தான் தரும். ஸோ
அதில் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து குழந்தைங்க கம்மியாக தான் ஏற்ற முடியும். அதுக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே இருக்குது. கெப்பாசிட்டியும் அதிகம், டீசல் இன்ஜினும் இருக்குது, மைலேஜும் வந்து ஆல்மோஸ்ட் அதே ரேஞ்சு தான். ஸோ மேலும் லைஃப் டேக்ஸும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நிறைய விஷயம் நீங்கள் இந்த வண்டியில் சேமிக்கலாம், இன்னும் பெட்டராகவே இருக்கும். இந்த வண்டியை நீங்கள் பர்டிகுலர்லி உங்கள் ஸ்கூலுக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது பெட்டரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். மல்டி பர்பஸுக்குமே இது வந்து பக்காவே ஏற்ற ஒரு வண்டியாக இருக்குங்கிறது தான் என்னோடைய ஒப்பீனியன். ஸ்கூல் பஸ் ஓட்டிட்டோம், அடுத்து ஸ்கூல் வேனும் ஓட்டிட்டோம். ஸோ ஃபோர்ஸ் ட்ராக்ஸை பேஸ் பண்ண ஸ்கூல் வேன். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போது வந்து உங்கள் ஸ்கூலில் பெரிய பஸ்ஸஸ் ஏராளமாக இருக்குது. சில ரூரல் ஏரியாஸில் வந்து இருக்கிற ஸ்கூல்ஸுக்கு வந்து இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பர்டிகுலராக இது ரகடான பாடி ஆன் ஃப்ரேம் கன்ஸ்ட்ரக்ஷன், மேலும் வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இருக்குது. அண்ட் இந்த வண்டியோடைய என்ஜின் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஒரு ரிலையபிளான அதிகமாக உழைக்கக்கூடிய என்ஜினாகவும் இருக்குது. மைலேஜும் நல்லா இருக்குது. மேலும் இந்த வண்டியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கெப்பாசிட்டியும் நல்லாவே இருக்குங்க. ஒரு 18 குழந்தைங்க ஈஸியாக இந்த வண்டியில் ஏற்ற முடியும். அந்தளவுக்கு வந்து தாராளமாக கெப்பாசிட்டி இருக்குது. ஸோ அதுவும் வந்து கவலை இல்லை. ஸோ ஆக்சுவலாக சொல்லப்போனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஸ்கூல்ஸுக்கு வந்து ஏற்கனவே பெரிய பஸ்ஸஸ் நிறையவே இருக்குது. அப்படின்னு இருக்கும்போது சின்ன ரூரல் ஏரியாஸ்க்காக பர்டிகுலராக ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு உங்கள் ஸ்கூல் சார்பாக நீங்கள் நினச்சிங்கன்னா, அல்லது உங்கள் ஸ்கூலே வந்து ரூரல் ஏரியாவில் இருக்குது, மலைப்பிரதேசத்தில் இருக்குது, ரக்கட் ஏரியாஸில் இருக்குது, அல்லது இந்த மாதிரி சிட்டி ஏரியாஸில் சின்ன சின்ன ஏரியாஸில் போகக்கூடிய ஒரு வண்டி வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த ஃபோர்ஸ் ட்ராக்ஸை பேஸ் பண்ண ஸ்கூல் வேன் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். மெயினாக இந்த வண்டியோடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சர்வீஸ், வாரண்ட்டி, ஓவரால் பேக்கேஜ் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. வாரண்ட்டி பேக்கேஜ் 3 லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் தர்றாங்க. அண்ட் சர்வீஸ்னு பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ இந்த வண்டியோடைய ப்ரைஸிங்னு பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்லா டீசெண்டாகவே இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு லைஃப் டேக்ஸ் கிடையாது. அப்படின்னு இருக்கும்போது எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வர மாதிரி தான் இருக்கும், இன்சூரன்ஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் சேர்த்தா. ஸோ பர்டிகுலரி ரொம்ப நல்ல வண்டியாக தான் தெரியுது எனக்கு ஒரு ஸ்கூல் பர்ச்சேஸ்க்காக. இதில் ஏசி வெர்ஷன் விட்டால் நல்லா இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. எனவே உங்களுடைய கருத்து என்னங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. இன்றைக்கி இந்த வண்டி நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த என் மகாலிங்கம் அண்ட் கோ ஃபோர்ஸ் மோட்டார் ஷோரூம். அவங்களுக்கு மறுபடியும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அதே மாதிரி நேரான உங்களுக்கு எங்களுடைய தேங்க்ஸ் என்றைக்குமே இருக்குது. ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.